சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக மீனா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. முத்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காராரு. ஆனால் அவர் கொஞ்சோண்டு சாப்பிட்ட உடனே எனக்கு சாப்பாடு போதும்ப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே அதுக்கு அண்ணாமலை, ஏன்டா என்கிட்ட சொல்கிற, மீனாட்டு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவிட்ட முத்து, எனக்கு சாப்பாடு போதும், மதியத்துக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவுடைய முகத்தை கூட பார்க்காம சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துச்சு ரொம்ப வேகமாக போகிறாரு. அதை பார்த்தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ரோகிணி, அத்தை என்ன நடக்குதுங்க, ஏன் முத்து அப்படி போகிறாரு, எனக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று விஜயா, அடிப்பாவி உனக்கு தெரியாதா, இந்த மீனா இருக்கா இல்லையா, முத்தோடைய பேச்சை கேட்காம நேத்தி அவளோட தம்பியோட பிறந்தநாளுக்கு போயிட்டு வந்துட்டா. அதுலேருந்து முத்து இப்போ பழையபடி மாறிட்டான், குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நேற்றுலாம் வீட்டில் சரியான சண்டை. போகிற போக்க பார்த்தா பழையபடி முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டு மீனாவை எப்போ வேணாலும் வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறான் முத்து அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணிக்கு மகிழ்ச்சி தாங்கலை. என்னத்த சொல்கிறீங்க, இது விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், மீனாவை அடித்து துரத்திடுவான்னு பார்த்தேன், ஆனால் இன்னும் துரத்தவே இல்லை. எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு குடிச்சு வந்துட்டு கண்டிப்பாக முத்து மீனாட்ட பயங்கரமாக சண்டை போட்டு மீனாவை துரத்திடுவான். நாலுலேருந்து மீனா இங்கே வீட்டில் இருக்க மாட்டா அப்படிங்கிற தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இதை ஒளிஞ்சிருந்துக்கிட்ட மீனா தன்னை அடித்து விரட்டத்தில் இவனுக்குலாம் என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கண் கலங்குறாங்க. ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க, ஆனால் அந்த முத்து நம்மளை பற்றி புரிஞ்சிக்காம நம்ம மேலே கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காரு, குடிக்கிறாரு, எப்படி இவரை மாற்றுறது, எப்படி நம்மளை புரிஞ்சுக்க வச்சுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக முத்து மீனாவை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி மாறி ரூம் கட்டுறதுக்கான வேலைகளை ஈடுபடுவாரா, இல்லை குடிச்சிட்டு இதே மாதிரி பிரச்சனை பண்ண போகிறாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.